நம்ம பார்க்கிறது இடியோபதிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். என்ன காரணம்னே தெரியல, மெடிக்கலி ஃபிட், எமோஷனலி ஃபிட், சைக்கலாஜிக்கலி ஃபிட், எந்த வகையான மருந்துகளும் சாப்பிடுவது கிடையாது, ஸ்டில் எனக்கு இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 வகையான எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க எல்லாருக்குமே விரைப்புத்தன்மை குறைந்து போறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒருவருக்கு சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மைக்கான சிகிச்சையும், ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதய நோயினால் ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை சிகிச்சையும், ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தோல்வி அல்லது நஷ்டம் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பலவீனத்தால் ஏற்படுகின்ற அந்த விரைப்புத்தன்மை மாற்றமோ வேறு வேறானது. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இயற்கையாக ஏற்படுவதிலிருந்து செயற்கையாக ஏற்படுவதிலிருந்து, உடல்ல உள்ள நோய் மருந்துகளால் ஏற்படுவதிலிருந்து, காரணமில்லாமல் ஏற்படுவதிலிருந்து, நமக்கு நாமே நாம் கற்பனை உலகத்திலிருந்து இயற்கை நிகழ்காலத்துக்கு வரும்போது ஏற்படுகின்ற மாற்றங்களிலிருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்பட்டா நம்ம என்ன பண்றது? முறையான சிகிச்சை தேவை.